திரு பிரியன், பெண்கள் வாக்கு தான் 2026 தேர்தல் வெற்றியை தீர்மானிக்க போகக்கூடிய முக்கியமான சக்தியா இருக்கா? அதுக்கு தான் இந்த கட்சிகள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா? திமுக, அதிமுக, தாவேகா உள்ளிட்ட கட்சிகள். அதாவது இன்றைக்கு மேற்கு மண்டல பெண்கள் மாநாடு நடத்தியது மூலமாக திமுக அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இப்போ எடப்பாடி அவர்கள் கூட இப்போ பெண்களுக்கு மானிய விலையில் 2 சக்கர வண்டி போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்கறதா பொதுக்கூட்டங்களில் பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் பல பெண்களுக்கான நலத்திட்டங்கள்லாம் இருந்ததை நம்ம பார்த்தோம். எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் மேல அவரோட கொடைத்தன்மை இல்ல அவர் மேல இருந்த ஒரு பாசம் காரணமாக ஒரு பெண்கள் அவர் மேல ஒரு ஈடுபாடு இருந்தது, ஒரு ஆதரவு அவருக்கு கிடைச்சது, பெண்கள் ஓட்டும் அவருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா ஒரு பெண் தலைமை, அந்த அடிப்படையில் அவங்களுக்கான வாக்குகள் கிடைச்சது. அவங்களே ஒரு கட்டத்தில் பெண்களுக்கான ஆதரவு குறைஞ்சிருக்கு, இளம்பெண்கள் நிறைய கொண்டு வரணும்ட்டு இளம்பெண்கள் இளைஞர்கள் பாசறை அவங்க உருவாக்கினாங்க. அவங்க அதன் மூலமாக இளம்பெண்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் அதுல ஒரு தொய்வு ஏற்பட்டு இன்னைக்கு அதிமுக இளம்பெண்கள் இல்லைன்றது உண்மை, இளைஞர்களும் இல்லைன்றது உண்மை. அதிமுக இருக்கிறவங்களோட சராசரி வயசு 55, அதுதான் என்னோட கருத்து. அது ஒரு பக்கம் இருக்கு, அது அதிமுக இஷ்யூ அது ஆக்சுவலா. சோ அந்த பார்வையில பார்க்கும்போது நீங்க போட்டிருக்கீங்க உங்க அறிவிப்புல 2019, 21, 24 தேர்தலில் திமுகவுக்கு பெண்கள் ஓட்டு கை கொடுத்ததுன்னு போட்டிருக்கீங்க. அது சரியான கருத்து கிடையாது. 19, 21 கிடையாது. 21க்கு அப்புறம் அவர்கள் செய்த காரியம் காரணமாக பாராளுமன்ற தேர்தல் 24 தான் பெண்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சது. 19, 21 முழு அளவு பெண்கள் ஆதரவு திமுகவுக்கு கிடைக்கல. கிடைச்சிருந்தா 75 இடங்கள் அதிமுக வாங்கியிருக்காது. அதுதான் அடிப்படையான விஷயம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது இவர்கள் பண்ணிருக்க திமுக பெண்களுக்கு நிறைய பண்ணிருக்கு. பெண்களுக்கான சொத்துரிமை பண்ணிருக்கு, பெண்களுக்கான அரசு வேலைகளில் 30% இடஒதுக்கீடு பண்ணியிருக்கு, உள்ளாட்சிகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு பண்ணியிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். பெண்கள் படிப்புக்கான பல விஷயங்கள் இருக்கு, முதல் தலைமுறை பட்டதாரிகள், அது மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு போலாம். ஆனால் அந்த சமயத்திலாம் கூட பெண்கள் பெரிய அளவுக்கு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கல. இந்த தடவை 21க்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் செய்த பல விஷயங்கள், உரிமை தொகை உட்பட பல விஷயங்கள், இந்த பேருந்து பயணம், இலவச பேருந்து, கட்டணமில்லா பேருந்து பயணம் உட்பட மகளிர் காலேஜ் போற பெண்களுக்கு கொடுக்கிற புதுமை பெண் திட்டம், அந்த மாதிரி விஷயங்கள்னால பெண்கள் திமுகவுக்கு ஆதரவாளர்களாக மாறி இருக்காங்க. ஆனால் அவர்கள் ஓட்டு போடுவார்களா போன வாட்டி போட்டாங்க. இந்த வாட்டி வைக்கிற பிரச்சாரங்களை 5 வருடம் முடிந்த ஆட்சிக்கான ஒரு மதிப்பீடா இருக்கு. ஆக்சுவலா பெண்கள் மீது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற ஒரு விஷயம் முக்கியமான பிரச்சாரமா இருக்கு. செந்தில் சார் சொன்ன விஷயம் என்சிஆர்பி டேட்டா, ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த டேட்டாவோட ஒரு பார்வை பெர்செப்ஷன்ல பார்க்கும்போது பெண்களுக்கான குற்றங்கள் அதிகரிக்கிறதோ அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் இருக்குல்ல. நீங்க புள்ளிவிவரம் வச்சு சில விஷயங்களை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் சார். ஆனால் ஒரு பெர்செப்ஷன் ரேஞ்சில் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில அங்க ஒரு குற்றம் நடக்குது, இங்க ஒரு குற்றம் நடக்குது, இந்த பாலியல் அங்க நடக்குது, கஞ்சா அடிச்சுட்டு இன்னைக்கு கூட ஒரு வட இந்திய மாநில வாலிபரை கொண்டு இருக்காங்க 4 பேர். இந்த மாதிரி பல விஷயங்கள், போதை மருந்து பழக்கம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கள்ளச்சாராயம், இந்த பெர்செப்ஷன் ரேஞ்ச் ஒரு ஆட்சி முடியும் போது அந்த ஆட்சிக்கு எதிரான வைக்கப்படுற விஷயங்கள் மக்கள்கிட்ட கவனத்தில் கொள்ளப்படும். ஆக்சுவலா அது நீங்க டேட்டா வைஸ் பாத்தீங்கன்னா சரியா கூட இருக்காது பல சமயத்துல. ஆனால் மக்கள் அதை கூர்ந்து கவனிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த பயனாளிகள் ஓட்டு போடுவாங்களா? யார் அறுவடை பண்ணுவா? அந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். இப்போ நீங்க திருப்பி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. 2 கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன் கார்த்திகேயன் சார். 2 கேள்வி. அதாவது 2,27,00,000 குடும்பக்காரர்கள 1,31,00,000 பேருக்கு தான் கொடுத்தாங்க உரிமை தொகை அப்படின்னு சாமிநாதன் சொல்றாரு. அப்ப மீதம் இருக்கிற பெண்கள் எல்லாம் அதிருப்தியாளர்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு சிம்பிளான பதில் என்ன தெரியுமா? அப்ளை பண்ணவங்களே 1,60,00,000 பேர் தானே, மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையே. மற்றவங்க வங்கி ஊழியரா இருப்பாங்க, அரசு ஊழியரா இருப்பாங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க. எனக்கு எதுக்கு 1000 ரூபாய் கவர்மெண்ட் பணம், எனக்கு தேவையே இல்லை. யார் யாருக்கு தேவையா இருக்கோ அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க. 1,60,00,000 பேர். மீதி இருக்கிற 40, 20, ஒரு 66, 67 லட்சம் பேர் அப்ளையே பண்ணல. அப்ளை பண்ணாதவங்களை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? அப்ளை பண்ணதுல 1,60,00,000 பேர்ல 1,31,00,000 பேர் கொடுத்திருக்காங்கல்ல. அப்ப அதிருப்தியாளர்கள் எவ்வளவு பேரு? 30 லட்சம் பேர் தான் அதிருப்தியாளர்கள். நம்ம நினைக்கிற மாதிரி 1 கோடி பேர் கிடையாது. அந்த இடத்துல திமுக ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது நம்ம பாக்குறோம். நம்ம அது பொத்தாம் பொதுவா நீங்க அப்படி போக கூடாது. ஆக்சுவலா சில விதிமுறைகள் சரியான அணுகுமுறை ஆகாது. சில விதிமுறைகள் சொன்னாங்க இல்லையா? 300 யூனிட் கரண்ட் பயன்படுத்தக்கூடாது, அதுக்கப்புறம் மாத சம்பளக்காரர்கள், அதெல்லாம் ஆரம்பத்தில் சொன்னதன் அடிப்படையில குறைவாக விண்ணப்பித்தவர்கள் அப்படின்னு சொன்னாரு ராம்கி சொன்னாரு.
இல்ல நான் சொல்றேன், அந்த விதிமுறைகளுக்கெல்லாம் உட்பட்டு தான் அங்க 1,60,00,000 பேர் அப்ளை பண்ணாங்க. அந்த விதிமுறைக்குள்ள வராதவங்க 1,31,00,000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ளை பண்ணதே அவ்வளவு பேர் தானே. அப்ளை பண்ணாதவங்க வந்து ஒரு 66,00,000 பேர் இருக்காங்க. 40, 20, 66, 67,00,000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. அவங்க கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கலாம், அவர்கள் நல்ல வேலை செய்யலாம், அவங்க வங்கி பணியில இருக்கலாம், அவங்களுக்கு தேவையில்லைன்னு கூட நினைக்கலாம். அவங்கள பத்தி நம்ம எதுக்கு கவலை பண்ண? அவங்க சுதந்திரமா ஓட்டு போடுவாங்க. அவங்க திமுக ஆதரவாளர்கள் கூட இருப்பாங்க. நமக்கு எதுக்கு? அது ஒரு ஏழைக்கு போய் அந்த பொண்ணை சேரட்டுமேன்னு கூட விட்டுருக்கலாம்ல. அதனால அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அந்த கணக்கு அப்படி பார்க்காதீங்க. 2,27,00,000 அதுல 1,31,00,000 தான் கொடுத்தாங்க, மீதி 1 கோடியே என்னாச்சு அப்படின்னு அந்த கணக்கு பார்த்தா சரியா வராது. வந்து திமுக கவனிக்க வேண்டிய தாவேகா ஓட் பேங்க், பெண்கள் ஓட் பேங்க்னா யார் அது? அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். அதாவது வந்து சினிமா ரசிகர்கள், விஜயோடைய ரசிகைகள் ஒரு 25-30 வயசுல இருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. அவரோட கூட்டத்திலாம் பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க உற்சாகமா. தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களில் டான்ஸ் ஆடுறதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நாளா பார்க்காத இருந்தோம், இப்ப பாக்குறோம் நம்ம. சோ அது வந்து விஜய் மேல உள்ள ஈடுபாடு காரணமாக, திரை கவர்ச்சி காரணமாக கூட இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் வந்து ஒரு பர்சனலா வந்து ஒரு சர்வே பண்ணேன். எவ்வளவு பேர் வீட்டுல இளைஞர்கள் விஜய் ரசிகர்களா இருக்காங்க? ஒரு 100 குடும்பத்துல சர்வே பண்ணேன். விஜய் ரசிகர்களா இருக்காங்க. அந்த விஜய் ரசிகர்கள் எப்படி வந்து அவங்க வீட்டுல இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்கன்னு பார்த்தேன்.